சார் சொன்னது நான் வந்து ஏன்னா விஜயதரணியை பொறுத்தவரை நான் விஜயதரணிக்காக வந்தவன். நானும் காங்கிரஸில் சார் சொன்ன மாதிரி நானும் மாணவர் காங்கிரஸ், நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். நம்ம காமராஜர் நாங்கள் எலெக்ஷனுக்குலாம் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் எல்லாருமே காங்கிரஸ் கோட்டை, இன்னும் காங்கிரஸ் இந்த குமரி கன்னியாகுமரி அதுலேருந்து வந்தவங்க. அதே மாதிரி விஜயதரணியும் கன்னியாகுமரி தொகுதியில் உள்ளவங்க தான். இன்னும் விளவங்கோட்டில் பாஸ் ஆகிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சுமார் 20-25 வருஷமாக அவங்க குடும்பமே எல்லாமே காங்கிரஸில் இருக்காங்க. அவங்க நிறைய காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸ் முதல் நிறைய அப்சர்வராக இருந்திருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் எங்கெல்லாமோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணிங்க சார். ஒர்க் பண்ணலன்னு சொல்ல ஒரு நேரடியாக கேள்வி கேட்குறேன். இப்போ தங்கபாலுக்கும் ஈவிகே இளங்கோவனுக்கும் இடையில் பகிரங்கமாக பிரச்சனை வந்து அறிக்கை போர் நடத்தி கொண்டார்கள், வார்த்தை போர் நடத்தி கொண்டார்கள். அது நடந்திருக்குது. ஜி.கே. வாசன் இதே மாதிரி முரண்பட்டார், வெளியே போனார். மூப்பனார் முரண்பட்டார். குமரி அனந்தனே தனி கட்சி ஆரம்பித்தார். மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் என்பது கருத்து முரண்பாடுகள் என்பது இன்றைக்கு நடக்கல, எப்பொழுதும் இருக்கக்கூடிய வாடிக்கை. ஆனால் காவல் நிலையத்தில் சென்று ஒரு தலைவரின் மீது, மாநில தலைவர் மீது, அதுவும் பாலியல் சார்ந்த தொனியில் ஒரு புகார் கொடுக்கப்படுவது என்பது, மனவங்கப்படுத்த முயற்சி செய்தார் என்பது போன்ற ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது எந்த அளவிற்கு ஆரோக்கியமான ஒரு உட்கட்சி ஜனநாயகம்? இப்போது இருக்கும் தமிழக தலைவர் ஈவிகேஸ் அவர்கள் எனக்கும் நானும் கூடங்குளத்துக்காக 1.5 வருடம் எல்லாம் கூடங்குளம் திறக்க வேண்டும் என்று நானும் போராடியவன். என் போராட்டத்திற்கெல்லாம் அவரும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார், ரத யாத்திரையை தொடங்கி வைத்தார். இதே விஜயதரணியும் இதே ஈவிகேஸ் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். அதே போல் அவர் இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு வந்து மாநாடையை நடத்தி தொடங்கி வைத்தார். அதில் எல்லாம் அவர் இப்போது ஈவிகேஸ் இந்த நம்ம வாசன் தலைவர் அவர்கள் வெளியே சென்ற பிறகு அவரால் தான் காங்கிரஸ் என்று ஒரு சும்மா காங்கிரஸ் நல்ல ஒரு உயிரோட்டமாக இருக்குது என்பது அதில் வந்து மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண்களை ஒரு தேவையில்லாமல், அது தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், இது விஜயதரணியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் நமது காங்கிரஸ் அரங்கத்தில் இருந்த அந்த ஒரு பெண்மணி அவர்கள் அங்கே வேலை செய்தார். அவர்கள் ஒரு புகாரை கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அதே போல் தற்போதும் இது வந்து இவரால் வந்து ஒரே கேள்வி இல்லை, ஒற்றை கேள்வி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி விவகாரமாக இருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் இதற்கு அடிப்படை ஆதாரம் என்ன? இப்போ விஜயதரணி சொல்லக்கூடியதும் ஒரு குற்றச்சாட்டு. அங்கே இருக்கக்கூடிய விஜயதரணி மீது வைக்கப்படக்கூடிய சாதி சார்ந்த குற்றச்சாட்டு. இப்போ அதற்கான எந்த சாட்சியங்களும் இல்லை. யசோதா நான் களத்தில் நான் களத்தில் நேரில் நின்று நான் பார்த்தேன், அவ்வாறு எதையும் ஈவிகே இளங்கோவன் பேசவில்லை. ஏமா இங்க இருந்து சத்தம் போடாதீங்க, வெளியில போங்கன்னு சொன்னாரு. போமாட்டேன், நான் அங்கதான் அமர்வேன்னு விஜயதரணி உட்கார்ந்தார். அவர் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டார். இதுதான் நடந்தது. அதை தாண்டி ஈவிகே எந்த வார்த்தையும் பேசவில்லை. யசோதா பதிவு செய்தார். அதுக்குதான் நீங்க களத்தில் நேரில் இருந்தீங்களா? இல்ல, நான் சொல்ற புரிஞ்சுங்க. அவன் விஜயதரணி சார்பில் விஜயதரணி இன்னும் நான் சென்று விட கூட இருந்தவரையும் கண்டேன். எப்படி என்னால் நம்ம இந்திரா காந்தி அவர்களின் ஒரு மகளிர் அதுலதான் வந்து இவங்க வந்து நாள் கடந்து இவங்க போய் கேட்கும் போது முதல்ல வந்து அங்க ஏதோ ஊரை சேர்ந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்கள வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஈவிகே தலைவர். அப்போது இவங்க போய் இப்படி நீங்க இதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சதாக நீங்க வந்து இந்த பேனர் கிழிச்ச தொண்டருக்கு மேல் ஏதாவது ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? நீங்க என்ன செய்தீங்க, எதுக்காக நீங்க இதை கிழிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? நீ முதல்ல வெளியே போடின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டிருக்காரு. வெளியே போடின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தை உண்மையா வந்து நடக்கல. இல்ல வெளியே வந்தோடனே ஆலிஸ் மனோரி அவர்களுக்கும் அந்த கூட வந்து இளங்கோவன் என்ன சொன்னார்ங்கறதா இளங்கோவன் வந்து 2 பேர் இளங்கோவன் அவர்களை வந்து விஜயதரணி அவர்களை வெளியே போன் இல்ல வெளியே போடின்னு சொன்னதாக தான் அவர்கள் விஜயதரணி வெளியே போடி என்று சொல்லி அசிங்கமான வார்த்தையால் என்னை திட்டினார். அது மட்டும் இல்ல, நீ ஒரு இந்த என்ன நாடகக்காரி, நீ சினிமா நடிகை தான் லாய்க்கு, நீ கட்சியில் நாய்க்கள் இப்படி எல்லாம் அவதூறாக பேசியுள்ளார். அதன் காரணமாக அவரது பக்கத்தில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதை வந்து நேரடியாக இவரிடம் கேட்காமல் நான் செல்ல மாட்டேன் என்று அங்கே வந்து இருக்கிற சுமார் ஒரு 1-2 மணிக்கு பிரச்சனைங்கிறீங்க. அந்த மாதிரியான பதத்தை அவர் பயன்படுத்தி இருந்தால் அது பயன்படுத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது, வருந்தக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்குது. பயன்படுத்தினாரா இல்லையாங்கிறத நம்ம விவாதிக்கலாம். திரு ராஜசேகர், அடிப்படையில் நீங்களும் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருந்தவர், அதன் பிறகு முரண்பட்டீர்கள். ஆமா, நீங்க இந்த பிரச்சனையை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அவர் ஏன்னா நீங்க சொன்ன வழக்கையும் சேர்த்து தான் கோட் பண்ணி காட்டுறாரு. இல்லை, முதலாவதாக இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரோட நான் தான் சீனியர் காங்கிரஸில். எப்படின்னா வயதளவில் இல்லை. எங்கள் தகப்பனானுடைய தகப்பன் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர். அதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு தியாகி பென்ஷன் வாங்கலை. என் தகப்பன் வந்து 61-63 லா காலேஜ் ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட். ஸோ அன்றிலேருந்து
அவர் இறக்குற பாரம்பரியம் வரைக்கும் நான் வந்து ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி 8 வருஷம் டெல்லியில் 97 to 2003 அதுக்கு முன்னாடி ஸ்டேட்டில் இருக்கிறேன். எல்லாம் ரைட்டு. ஐ மீன் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி அண்ணன் வேலுச்சாமி சொல்கிற மாதிரி பயங்கரமான டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரொம்ப எல்லாம் ரைட்டு, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள், நல்ல வார்த்தை ஜாலத்தோடு இவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஆனால் ரியாலிட்டியோ ட்ரூத்தோ அது கிடையாது. என்னன்னா ஒருத்தருடைய ஆன்டிசீடன்ஸ்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நபருடைய ஆன்டிசீடன்ஸ், அவருடைய முன்பு எப்படிலாம் நடந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இதே திருச்சி அண்ணன் வேலுச்சாமி முன்னிலையில் முத்துராமலிங்க தேவர் அவர்களை என்ன பேசினார், இவர் என்ன கோபண்ணாவை திட்டினார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, லெட் மீ ஃபினிஷ். பாயிண்ட் நம்பர் 2, திருச்சி மீட்டிங்கில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்தபோது அவர் ஜெயமோகன் எம்பி பையனுக்கு என்ன நிலைமை நடந்தது, திருச்சி வேலுச்சாமி அதுக்கு சாட்சி. அது இல்லாமல் தமிழக முதலமைச்சரை என்னவெல்லாம் இவர் திட்டினார் என்பது என்னவெல்லாம் நீங்க ஏதோ தொடர்ச்சியா இந்த ஒரு நிமிஷம் என்னங்க இவரோட அதிகமா நல்லா கத்த முடியுங்க. ஒருத்தரை பத்தி பேசும்போது சோனியா காந்தி பத்தி என்ன பேசுறாங்க சொல்லுங்க. என்னங்க நீங்க சொல்லுங்க, பேசுறீங்களா அரசியல்வாதியா பேசுறீங்களா? நான் ரெண்டுமாவே பேசுறேன். உங்களுக்கு ஃபீஸ் உண்டு. இல்ல இல்ல ஃபீஸ் வேற பீஸ் வேற. இல்ல இல்ல என்னன்னா நீங்க காங்கிரஸ் கட்சி பீஸ் இல்லாத பண்ணிட்டலாம் தான் விவாதம் நடக்குது. பீஸ் இல்லாத பண்ணிட்டீங்க. காங்கிரஸ் கட்சி நாங்க பாத்துக்கறோம். அது காங்கிரஸ் விட்டு ஓடி போயிட்டே சார். ஓடி போல சார். நான் கொள்கைக்காக வெளில போறேன் சார். கொள்கைக்காக வெளில போறேன். உங்களுக்கு தெரியும். நாங்க காங்கிரஸ் கட்சி வந்து கொள்கையா இருக்கு. நான் இப்ப எந்த கட்சியில இல்லங்க. எதுவும் மக்களுக்கு புரியாது. அத சொல்றேன். ஒரு காங்கிரஸ் சொல்லுங்க. காங்கிரஸ் வைத்தியக்காரங்க ஜெயலலிதா பற்றி கேவலமா பேசும்போது எங்க போறீங்க? ஒரு தொகுப்பாளர் நான் ஒழுங்குபடுத்துறேன். நிச்சயமாக நான் வரேன். திரு ராஜசேகர் நான் வரேன். இல்ல நான் ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கான நேரம் தான் நான் வரேன். இல்ல முதலமைச்சர் கொடுத்த விவகாரம் அவர் பேசியது, அது ஒரு வழக்கு இருக்கிறது, அதுக்கான போராட்டங்கள் 2 பக்கம் நடந்தது, அது முடிந்த பிரச்சனை. இல்ல பாரத பிரதமர் என்ன சொன்னார்? இல்ல இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க பதிவு பண்ணுங்க. இருங்க முன்னாள் முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் ஐயா அவர்கள் அவருடைய மகள் மத்திய அமைச்சராக இருந்து, நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னா சொல்றேன், இவர் இவ்ளோ மார்த்தட்டி இவரோட அதிகமா என்னால பேச முடியும். பட் ஐ ரெஸ்பெக்ட் வார்த்தைகளே இதெல்லாம் ஐ ரெஸ்பெக்ட் பேச்சு எல்லாம் வேற இடத்துல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பேசுறதால நடக்காது. நீங்க காசுக்காக பேசுறாரு. நாங்க அது இல்ல. நீங்க எல்லாத்தையும் பாப்பீங்க. பிஜேபி காரனையும் பாப்பீங்க, காங்கிரஸ் காரனையும் பாப்பீங்க, அதிமுக காரனையும் பாப்பீங்க, திமுக காரனையும் பாப்பீங்க. ஒரே நேரத்துல இதோட அதிகமா பேசுறது என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப பெரிய அகில உலக தலைவர் மாதிரி நாங்க தெருவுல நிக்கிற மாதிரி பேசுறீங்களே. வெள்ள சட்டை போட்டு போய் எல்லாம் பார்த்து நாம் லாபி பண்ற ஆள் இல்ல. நாங்க கீழ இருந்து அடிபட்டு வந்திருக்கோம். இல்ல அவருக்கு நாலு கீழ இருந்தாங்க அடிபட்டு வந்தாங்க. எந்த லாபி எந்த லாபி பண்ணலங்க. நான் காங்கிரஸ் அடிபட்டு வந்தவங்க. நான் அவர் முடிங்க. நான் அதிகமானால பேச முடியும். நான் எங்க பார்த்து லாபி பண்ணல. வேற உங்களால எந்த ப்ளீஸ் இது அவர் தான் இரே ஜாமி. எவன் கையங்கால புடிச்சது இல்லங்க. எவன் கிட்ட போய் சலாம் அடிச்சது இல்லங்க. சொல்லுங்க கொஞ்சம் இல்ல நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் முடிச்சறேன். இல்ல ப்ளீஸ் ஜெயந்தி நடராஜன் அவர்களை அவங்க தகப்பனாரை என்ன பேசினார், இதே தலைவர் இவர் வக்காலத்து வாங்குற தலைவர் என்ன பேசினார், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுங்க. ஒருத்தருடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். இப்போ இந்த திருமதி விஜயதரணி அவர்களை வழக்கறிஞர் என்ற முறையில் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர்கள் வந்து தன்னை கேவலமாக திட்டினார் என்று ஊடகங்களை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஒரு பிரேக் அப்புறம் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா ராஜசேகர்? என்னுடைய கேள்வி என்பது இதில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தவறு என்பதை அங்கே நேரில் பார்த்த சாட்சிகள் மட்டுமே தெரியும். நேரில் எத்தனை பேர் பார்த்தார்கள்? யசோதா பார்த்தேன் என்று சொல்கிறார். அதை தாண்டி நேரடி சாட்சியங்கள் இல்லாத நிலையில் யாருடைய வாதத்தையும் முழுமையாக எடுத்துக்கொண்டு இங்கே வைப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயம். இல்ல நான் முடிச்சிடறேன். அதுக்கு எஃப்ஐஆர் இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல திரு ராஜசேகர் இல்ல கம்ப்ளைண்ட் நான் கேக்குறது இது இல்ல
உட்கட்சி பூசலை தேசிய தலைமையிடம் வைப்பது மட்டும்தான் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளில் எப்பொழுதும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா காலங்களிலும் இதைவிட மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்த காலகட்டத்திலும் கூட முதல் முறையாக காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கக்கூடிய அளவிற்கு இது சென்றிருக்கிறது என்று சொன்னால் இதற்கான காரணம் தன் மீது அவர் பிரயோகப்படுத்திய வார்த்தைகள் என்று விஜயதரணி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மட்டும்தானா? அதை தாண்டி வேறு ஏதும் பின்னணி அரசியல் காரணிகள் இருக்கின்றனவா? இதுதான் பிரதான கேள்வியாக இருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு நல்லசாமியினுடைய கருத்தோடு தொடரலாம். காத்திருங்கள்.